எண்ணிக்கை அதிகாரம் 23. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்பும், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிலேயாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர். பிலேயாம் பாலாக்கை பார்த்து, உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும், நான் போகிறேன். அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார். பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார். கடவுள் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாம் அவரிடம், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலேயாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, ஆராமிலிருந்து பாலாக்கு, கீழை மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோபை சபி, வா, இஸ்ரவேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம், இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரவேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக, என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை அன்றோ என்றார். பாலாக்கு அவரிடம், வேறோர் இடத்திற்கு என்னோடு வாரும், அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர், பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் உம் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிலேயாமை சந்தித்தார். அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து, பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார். அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக்கு அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள், சிப்போர் மகனே, எனக்கு செவி கொடு. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றி அமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரவேலில் துயரத்தை அவர் பார்த்ததுமில்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார்.
காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிகோரல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது, எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்களினும் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது, ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை. பாலாக்கு பிலேயாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார். பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், மீண்டும் வாரும், நான் உம்மை வேறோர் இடத்துக்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான். அஞ்ஞனமே பாலாக்கு பிலேயாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும், எனக்கு இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி இதோ, நான் என்ன கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.